ஹாய், வெல்கம் டு ரேணுகா மை லைஃப். கொஞ்சம் வாய்ஸ் சரியில்லை, சளி பிடிச்சிருக்கு, உடம்பு சரியில்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க. இருந்தும் வீடியோ போட்டு 1 வீக் ஆகுது, அதனால தான் சரி போடலாம். போன வாரமும் சாமி கும்பிடல. அது வியாழக்கிழமை நைட்டு 10 மணிக்கு எடுத்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறது. க்ளீன் பண்ணால் சரி, காலைல பாப்பா வேறு எழுந்துட்டானா சாமி கும்பிட முடியாது சொல்லிட்டு நைட்டு வீடெல்லாம் கூட்டிகிட்டு தொடச்சி வச்சுட்டு படுத்துட்டேன். சாமி ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்துட்டேன். காலைல எழுந்திரிச்சு நம்ம வெளியே பார்க்கலாம், அப்போ தான் சமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாப்பா சில டைம் நான் எழுந்திரிக்கும் போது அவளும் எழுந்து உட்காந்துக்குவான். அப்போ என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனால் இப்போ நைட்டே பார்த்து வச்சிடலாம். என் வீட்டுக்காரும் இல்லை, நைட் டியூட்டி போயிட்டார். அதனால் வீடெல்லாம் துடைச்சிட்டு எடுத்து வச்சுட்டேன். கடன்னு பண்ணிட்டு தான் போய் நைட்டு 11 மணி ஆச்சு நான் படுக்கும் போதே. செல்ல அலாரம் வச்சுட்டு படுத்தேன். என்னடா பின்னாடி எதாவது அருக்காணி மாதிரி தெரியுதுன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, என் பொண்ணோட ரிப்பன் எடுத்து கட்டியிருக்கேன், அவ்வளோதான். முடி நைட்டு தெரியாதனமா இந்த யூடியூப்பில் பார்த்துட்டு இந்த வடிகஞ்சி தண்ணி இல்லை, சின்ன வயசுலாம் தானே போடுவாங்க, முடி வைக்க போகிற மாதிரி இருந்ததுன்னா அதை போட்டு விடுவாங்க. அந்த நினப்பில் இப்போ இருக்கிறது 4 முடி தான். அந்த நினப்பில் நான் என்ன பண்ணிட்டேன், அதை தேய்ச்சி குளித்தேன் பாருங்கள், முடி பேண்டு போட்டால் கூட நிற்கிறதில்ல, கலண்டு விட்டு விழுவுது. அப்புறம் மார்னிங் ஆயிடுச்சு. காலைல நான் 5 மணிக்கு எழுந்திரிச்சேன். அப்பயும் பாப்பா அலாரம் வச்சிட்டா. எழுந்திரிச்சு கத்திரிக்காய், சவு உருளைக்கிழங்கு வச்சு சாம்பார் பண்ணேன். சாம்பார் வச்சுட்டு முட்டைக்கோஸ் பொரியல் காரமாக பண்ணிவிட்டு சாப்பாடு வச்சுட்டு பால்லாம் எடுத்து காய்ச்சி வச்சேன். காய்ச்சிட்டு பாப்பா பார்த்தா சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. அப்பயே சாரி, பேசக்கூட முடியல என்னால். பாப்பா அப்பயே சவுண்டு கொடுக்க ஆரம்பித்தா. சரி கொஞ்சம் பொறுமையாக செய்வோம் சொல்லிட்டு டிவியும் காலைல ஓடவே இல்லை, சிக்னல் ப்ராப்ளம். அமைதியாக அப்படியே என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். எல்லாம் முடிச்சுட்டு பூண்டு பயங்கர விலையாயிடுச்சு. பூண்டு 1/4 கிலோவே 95 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன். நான் என்ன பண்ணுறது, குழந்த வச்சுருக்கோம், பூண்டு போடலன்னா நமக்கு செட் ஆகாது. பூண்டு அவங்க செரிமான பிரச்சனைக்கு ஒரு பூண்டாவது போடணும்ல பருப்பு வேக வைக்கும் போது. அதனால் பூண்டு விலை ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் சாம்பார் வச்சுட்டு இதை பண்ணிட்டு அப்புறம் எங்கள் பாப்பா பெரிய பாப்பாவை 7 மணி ஆயிடுச்சு. பெரிய பாப்பாவை எழுப்பி அவளை குளிச்சு விட்டு கிளம்பி ரெடி ஆகி அவங்கள அனுப்பணும்ல, அதுக்காக பூஜை பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு பூஜைலாம் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வரும் பாருங்கள். பிரம்மமுத்த பூஜை இது 6வது நாள் நான் பண்ணியிருக்கேன். கண்டினியூவாக பண்ணேன். நான் வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை மட்டும் பண்ணுறதா நான் எடுத்திருந்தேன். ஆனால் என்னால் கண்டினியூவாக டெய்லி பாப்பா இருக்கிறதுனால குளிக்க முடியாது, எனக்கு செட்டாகவும் ஆக மாட்டேங்குது. அதனால் வீக்லி பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு வாரத்தில் ஒரு நாள் பண்ணிப்போம். லேட்டாக நடந்தாலும் நன்மை நமக்கு தான், சீக்கிரமாக நடந்தாலும் நன்மை நமக்கு தானே. அதனால் லேட்டானாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு பண்ணுறது தெய்வத்துக்கு பண்ணுவோம். பலன் கிடைத்தால் நல்லது, இல்லைன்னா விட்டுருவோம் அப்படின்னு தான் நானும் பண்ணுறேன். ஒரு நம்பிக்கை, நமக்கும் ஒரு விடிவு காலம் வராதா? ஏன்னா இந்த வீடு ஃபுல்லாக ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. என் வீட்டுக்கார் நேற்றுலாம் சிமெண்ட்டு போட்டு மேலெல்லாம் சீலிங்கெல்லாம் பூசிக்கிட்டு இருந்தார். மழைக்கு வாடகைக்கு தான் இருக்கும், காசு கொடுத்துட்டு தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு ஓட்டை வீட்டில் இருக்கிற சூழ்நிலை இருக்குது. கடவுள் இதை என்றைக்கு எனக்கு மாற்ற போகிறாங்கன்னு தெரியல. அதனால தான் சரி, நம்மளால் முடிஞ்சது, என்னால் முடிஞ்சது கொஞ்சம் பூஜையாவது பண்ணுவோம், நமக்கு ஏதாவது ஒரு மாற்றம் கொடுக்க மாட்டாரா அப்படின்ட்டு தான் நானும் பண்ணுறேன். வேறு நல்ல வீடா ஒன்று நான் போய் விசாரித்தேன். 6500 7000 இப்படி தான் சொல்கிறாங்க. என்னால் அவ்வளோதான் கொடுக்க முடியாது. என் வீட்டுக்காரோட மொத்த சேலரியுமே யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன் 15,000 தான். அதில் வீட்டு வாடகை கொடுக்கணும், வண்டி டியூ கட்டணும், பாப்பாவுக்கு ஃபீஸ் கட்டணும், வீட்டு மல்லிகை ஜாமான்லேருந்து மாத ரொட்டீன்ஸ்லேருந்து எல்லாமே நான் அதிலே பார்த்துக்கணும். அப்படிங்கும்போது 2 குழந்தைங்க வச்சுருக்கோங்க, ஸ்நாக்ஸு காய்கறி இதெல்லாம் வாங்கணும்.
இதெல்லாம் பார்க்குறதா நம்ம கையில் அந்த அமௌண்ட்டு பத்தாது. இல்லை அதிகமான வாடகைக்கு போனோன்னா நான் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 30,000 வாங்கினா தான் அந்த அளவுக்குலாம் நான் வாடகைக்கு போக முடியும். இது ஜஸ்ட்டு 3,200 தான் அந்த வீடு. ஒரு ஹாலு, ஒரு ரூமு, ஒரு பாத்ரூம், அவ்வளோதான். இருந்தாலும் வீடெல்லாம் ஒழுகுது, கஷ்டமாக இருக்குது. குழந்தைங்கள வச்சுட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, நமக்குன்னு என்னைக்காவது ஒரு நல்வழி காமிப்பாங்க கடவுளேன்ட்டு தான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு ஒரு பூஜை பண்ணிகிட்ருக்கேன். என்னமாரி எத்தனையோ பேர் கஷ்டப்படுறீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டம் வரும்போது சில டைம் உட்காந்து அழுவேன். மற்றவங்கள்ட்ட சொல்லி அழறத விட தெய்வத்திட்ட சொல்லி அழுதா அவங்க யார்கிட்டையும் சொல்லி கேலி கிண்டல் பண்ண மாட்டாங்க. மற்றவங்கள்ட்ட சொன்னோம்னா நம்மக்கிட்ட ஒன்று சொல்லிவிட்டு பின்னாடி நம்மளை பற்றி கேவலமாக சிரிக்கிறவங்களும் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அதனால் நான் என்னை பற்றின விஷயம், என் ஃபேமிலி பற்றி விஷயம் யார்கிட்டையும் போய் பேச மாட்டேன். ஒரு நிமிஷம் பகலில் தனியாக இருக்கும்போது பாப்பாலாம் தூங்கும்போது என் சாமியை பார்த்து மனசுக்குள்ளேயே நினச்சிப்பேன், ஏன் இப்படி எனக்கு இன்றைக்கி இந்த மாதிரிலாம் கஷ்டம் இருக்குது, இந்த மாதிரிலாம் சொந்தக்காரங்க பேசுகிறாங்க, இதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டிங்களா, போக மாட்டிங்களா, எனக்குன்னு சப்போர்ட் பண்ண மாட்டிங்களா, எனக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி இருக்கேனே அப்படி சொல்லிட்டு கடவுள்கிட்ட தான் பேசுவேன். எத்தனை பேர் என்ன மாதிரி பேசுவீங்கன்னு சொல்லுங்கள். அம்மாக்கிட்ட சொல்லவும் முடியாது. அம்மாக்கிட்ட ரொம்ப சொன்னோம்னா ஃபீல் பண்ணுவாங்க, பொண்ணு கஷ்டப்படுது. ஏன்னா அக்கா ரொம்ப கஷ்டப்படுவா. நானாவது பரவாயில்ல, என்னோட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்மளும் நம்மளோட இதை சொன்னோம்னா இன்னும் கஷ்டப்படுவாங்க. அதுக்காக நான் எப்போதும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் அம்மாக்கே காட்டிக்குவேன். ஏன்னா நான் ஒரு பொண்ணு கஷ்டப்படுது, ஒரு பொண்ணு நல்லா இருக்கேன்னு அவங்க சந்தோஷப்படும் போது நம்மளும் கஷ்டப்படுறோம்னு சொன்னோம்னா அவங்களுக்கு இன்னும் மனசு கஷ்டமாயிடும். அதனால நான் அம்மாட்ட பெருசாக என்னோடய கஷ்டங்கள் எதுவும் பெருசாக சொல்லிக்க மாட்டேன். சண்டைன்னும் போக மாட்டேன். அக்கா அடிக்கடி சண்டை வீட்டுக்கு வருவாங்க. அப்போ நம்மளும் போனோம்னா அவங்களுக்கு இன்னும் மனசு வேதனை ஆகிடும். அதனால் என் வீட்டுக்காரருக்கு எனக்கு எவ்வளோ அடிப்படி தகராலே வந்தால் கூட இங்கே தான் இருப்பேன், ஒழிஞ்சு போக மாட்டேன். பசங்களை தூக்கிட்டு இங்கேருந்து போகிறது வரதுலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மெயின்லி என் வீட்டுக்காரர் கஷ்டப்படுறா இல்லையா, அவர் நிம்மதியாக தான் இருப்பார். நான் அப்பா அம்மா கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல. அதனால் நம்ம சந்தோஷமாக இருக்க மாதிரி காட்டிக்குவோம், எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அப்படின்னு. இது நானாக தேர்ந்தெடுத்த வாழ்க்கை இல்லையா, அதனால் அப்படியே விட்டுருவேன் நான். இன்றைக்கி நிறைய ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த பூஜை பண்ணுறதுலாம் நடந்திருக்கு, கன்ஃபார்ம் நடந்திருக்கு எனக்கு. ஆனால் இடையில கொஞ்ச நாள் விட்டுட்டேன். என்னால் கண்டினியூவாக குளிக்க முடியல. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இது பண்ணால் எனக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு சைனஸ் பிரச்சனை இருக்கிறதுனால எனக்கு டெய்லியும் கண்டினியூவாக குளிச்சேன்னா உடம்பு சரியாக போயிடும். போன வாரம் அதுக்கு முன்னாடி குளித்ததே பாருங்கள், இந்த வாரம் வரைக்குமே எனக்கு இன்னும் சளி போகலை. தொண்டெல்லாம் கட்டிக்கிட்டு இருமல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் கண்டினியூவாக குளித்தேன். அதனால தான் வாரத்தில் ஒரு நாள் இப்படி எடுத்துக்கிட்டேன். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு வத்தலை தீபம் போடுவேன். வெள்ளிக்கிழமையில் இந்த சாமிக்கு இந்த பூஜை பண்ணுவேன். அன்றைக்கி 6 மணி ஆயிடுச்சு. நான் அந்த வீடியோ எடுக்கும்போது மணி 6 ஆயிடுச்சு. அப்போ தான் கொஞ்சம் பொழுது விடிஞ்சு நல்லா அந்த காக்கா குயில் சவுண்டு இதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.